GST. GST mean goods and services tax. Okay. GST la பார்த்தீங்க அப்படின்னா 3 types நான் ஆல்ரெடி தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். CGST and SGST for within the same stateக்குள்ள transaction நடக்குது அப்படின்னா CGST SGST applicable ஆகும். ஓகே. CGST அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், SGST ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். another GST இருக்கு IGST, அது வந்து இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா IGST உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் பார்த்துடலாம். ஷார்ட்கட் கீ F9. Purchased the following materials from Ultratech, invoice number UTC 202, charged GST at 18%. So 18% சொல்லும்போது 9% for CGST, 9% for SGST. ஓகே. என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் டெலிவிஷன். ஓகே. ஸோ ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சோனி 29 கலர் டிவி, ஃபிலிப்ஸ் 29 கலர் டிவி, ஒனிடா 29 கலர் டிவி. அதே மாதிரி சோனி 14 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஃபிலிப்ஸ் 14 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஒனிடா 14 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஓகே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18% உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே. அண்ட் எல்லாமே குவான்டிட்டி நம்பர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ரேட் வந்து ஈச் ஒன்றுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும், செகண்ட் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஜிஎஸ்டி டேலி ப்ரைம்ன்ற நேமில் ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது. ஸோ எகெயின் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் அந்த டின் நம்பர் ப்ளஸ் டேக்ஸோடு உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே. ஸோ ஸ்டேட் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேரி ஆயிரும். ஸோ கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து கம்போசிஷனாக இல்லை ரெகுலரானு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் ரெகுலரில் வராங்க. அண்ட் மந்த்லி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க டைப் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி தான் என்ன பண்ணுறாங்க இவங்க ஃபைல் பண்ணுறாங்க. மீன்ஸ் வந்து ரெகுலரில் இருக்கவங்க எல்லாம் மந்த்லி வந்து GSTR 1 ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகே. எனேபிள் ஜிஎஸ்டி கிளாஸிஃபிகேஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த HSN கோட், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இபே பில்க்கு நான் என்ன கொடுக்குறேன், நோ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. யா. ஸோ F11ல் தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நோ கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ எனேபிள் பேட்சஸ் நோ கொடுத்துட்றேன். ஜாப் காஸ்டிங் நோ, மற்றதெல்லாம் ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். எகெயின் பேக் எஸ்கேப் கொடுத்துருங்க. இந்த இடத்துல காஸ்ட் சென்டர்ஸ்க்கு நோ கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ க்ரியேட் போயிருங்க. லெட்ஜரில் ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இல்லையா. பர்ச்சேஸ் யார்கிட்டேருந்து அல்ட்ராடெக். ஓகே. பர்ச்சேஸ் அட் எவ்வளோ பர்சன்டேஜ், 18%. ஓகே. ஸோ 18% அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். And is GST applicable? Yes, applicable. Set alter GST detailsல purchase taxable அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு 18% டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இது சர்வீசஸ் கிடையாது, கூட்ஸ். ஸோ கூட்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் CGST at 9%. Under duties and taxes, type of duty GST, central tax and save it. Again input SGST at 9%. Okay. So under same duties and taxes GST state tax control A கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டி நேம் அல்ட்ராடெக் இல்லையா. அல்ட்ராடெக் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகே. இவங்க நம்மளுடைய சப்ளையர். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார், தென் பேன் கார்டு நம்பர் எல்லாமே டைப் பண்ணி இவங்க ரெகுலரில் வருவாங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்டாக் குரூப் போயிடலாம். ஸ்டாக் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிட்டு ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும் டேக்ஸபிள் 18% நான் செட் பண்ணிட்டேன்னா ஈச் ஐட்டத்துக்கும் நம்மளுக்கு செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நமக்கு 6 ஐட்டம்ஸ் இருக்குது. குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ், அது ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாக் ஐட்டத்தில் சோனி 29 கலர் டிவி, சோனி 29 inch கலர் டிவி. ஓகே, அண்டர் டெலிவிஷன் Alt C கொடுத்து NOS நம்பர்ஸ், ஃபார்மல் நேம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், குவான்டிட்டி கோடு வந்து NOS நம்பர்ஸ்னு இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல. Ctrl A கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிலிப்ஸ் 29 inch கலர் டிவி இல்லையா? அண்டர் டெலிவிஷன் நம்பர்ஸ் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒனிடா 29 அண்டர் டெலிவிஷன் நம்பர்ஸ் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனி 14 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஓகே, சோனி 14 inch பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அண்டர் டெலிவிஷன் நம்பர்ஸ் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபிலிப்ஸ் 14 inch black and white TV. Okay, so under television numbers Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் 14 inch black and white and white TV. Philips ஆல்ரெடி இருக்குன்னு காமிக்குது, பட் Philips 14% செக் பண்ணிடலாம். ஓகே, டூப்ளிகேட் என்ட்ரி நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எஸ் கொடுத்துருவோம். Philips ஆமாம் இருக்குது இல்லையா? Philips இருக்குது. ஸோ சோனியும் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒனிடா 14 inch black and white TV அண்டர் டெலிவிஷன் நம்பர்ஸ் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் குரூப் அண்ட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வவுச்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் போடலாம். ஸோ வவுச்சர்ஸில் F9 பர்ச்சேஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க UTC202. ஓகே, தட் இஸ் இன்வாய்ஸ் நம்பர். பார்ட்டி நேம் அல்டாடெக் Ctrl A கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் நேம் ஆஃப் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சோனி 29 கலர் டிவி. எவ்வளோ குவான்டிட்டி? 10 hours 30,000. ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப். ஸோ இதில் ஃபிலிப் ஐட்டம் மட்டும் இல்லை. ஓகே, ஸோ ஒன் ஐட்டம் நான் மிஸ் பண்ணிட்டேன் கலர் டிவியில். ஸோ Alt C கொடுக்குறீங்க. Philips 29 inch கலர் டிவி. டெலிவிஷன் நம்பர்ஸ் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு 29 கலர் டிவி 10 hours 25,000. 25,000. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒனிடா 29 கலர் டிவி 20 hours 32,000. அதே மாதிரி சோனி பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, சோனி பிளாக் அண்ட் ஒயிட் 10 hours எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000. யா, நெக்ஸ்ட்டு Philips 14 Philips black and white 10 hours 7,000. Last one Onida 14 black and white எவ்வளோ 5 hours 32,000.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஐட்டத்தையும் என்ட்ரி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டாக் சம்மரி போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் சேல்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா சண்டே கிரெடிட்டார்ட்டுக்கு பெண்டிங் அமௌண்ட் ப்ளஸ் நம்மளுடைய டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் இருக்குது. ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ் வவுச்சர் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் டெபிட் நோட். டெபிட் நோட் அப்படின்றது இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அந்த ஐட்டத்தில் ஏதாவது டேமேஜ் இருந்தது, டிஃபெக்டிவ் கூட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சப்ளையருக்கு நம்ம ரிட்டன் அனுப்புவோம் இல்லைங்களா, அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான வவுச்சர் தான் டெபிட் நோட். ஸோ எந்த வவுச்சரில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணணும், டெபிட் நோட் வவுச்சரில். ஓகே, return the following goods to Ultratech due to damage. ஓகே, டேமேஜான கூட்ஸை அல்ட்ராடெக்கு நான் ரிட்டர்ன் அனுப்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி 29 கலர் டிவியில் 1 hours, Philip 14 black and white டிவியில் 2 hours அண்ட் ஒனிடா 14 black and white டிவியில் 1 hours. இந்த இடத்துல வவுச்சர்ஸ் போயிருங்க. அதர் வவுச்சரில் ஷோ inactive காமிங்க. ஸோ எல்லாமே inactiveாக இருக்குது. நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவ்னு கேட்கும். ஆனால் கிரெடிட்ஸ் நோட் டெபிட் நோட் நம்மளுக்கு ஆக்டிவில் இருக்கனால ஜஸ்ட்டு நம்ம அதை எடுத்துக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் நோட். டெபிட் நோட்டில் பார்த்து யார், அல்ட்ராடெக், கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ ஆல்ட் சி கொடுக்குறீங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் at 18%. Okay, so under the same purchase accounts and இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு purchase taxable தான் செலக்ட் பண்ணணும் நீங்கள். சரிங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ், 18% அண்ட் கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம். சோனி கலர் டிவியில் 1, சோனி கலர் டிவியில் 1 hours ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் ஆல்சோ கேல்குலேட் ஆயிரும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் போட்டுட்டோம். ஓகே, Philip 14 black and whiteல 2 hours ரேட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆயிரும். அடுத்து ஒனிடா 14 இருக்குது பாருங்களேன், ஒனிடா 14 black and whiteல பார்த்தீங்க அப்படின்னா 1 hours. ஓகே, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சப்ளையருக்கு அமௌண்ட் பே பண்ணும்போது அந்த ஐட்டத்துக்குரிய ஜிஎஸ்டியோடு தான் சேர்த்து பே பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ டேமேஜான ஐட்டத்தை அவங்களுக்கு திருப்பி அனுப்பும்போது அந்த ஜிஎஸ்டி, அதுக்குரிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதையும் இங்கே கேல்குலேட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி தென் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அதுக்குரிய ஜிஎஸ்டியும் இங்கே கேல்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ப்ரைவேட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குது. இது சேல்ஸா இல்லை சம்திங் டிஃபிஷியன்சி இன் சர்வீசஸா, ஸோ கரெக்ஷன்ஸ் இன் இன்வாய்ஸான்னு கேட்குது. நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் இன் இன்வாய்ஸும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அதர்ஸ் கொடுத்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வவுச்சர் போய் ஸ்டாக் சம்மரி போனீங்கன்னா ஆல்ட் எஃப்ஒன்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் 10 வேணும்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரிட்டன் அனுப்பியிருக்கோம் இல்லையா. ஸோ ரிட்டன் அனுப்புனது போக நம்மளுக்கு வந்து இங்கே 8 அண்ட் இங்கே 9 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் 10 இருந்தது, 2 அனுப்பிட்டேன், ஸோ அதனால் 8 காமிக்குது. இதில் 5 வந்து பர்ச்சேஸ் பண்ணால் 1 ரிட்டன் அனுப்பிட்டேன், அதனால் 4 காமிக்குது. இதில் 10 கலர் டிவி இருந்தது, 1 ரிட்டன் அனுப்புறதுனால 9 hours காமிக்குது. ஓகே, அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு டிடெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ 141 இருந்ததில் இப்போ 134 இருக்குது. ஏன்னா ரிட்டன் பண்ண அந்த ஸ்டாக்குக்குரிய ஜிஎஸ்டியை இங்கே கேல்குலேட் பண்ணாது. சரிங்களா, நெக்ஸ்ட் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் ஷார்ட்கட் கீ F8. sold the following items to Kumaran & Co. invoice number receive 105, charged GST at 18%. ஓகே, ஸோ இந்த இடத்துல குமரன் அண்ட் கோக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இவங்க நம்மளுடைய கஸ்டமர் சண்டே டெப்டார் கீழே வருவாங்க. ஓகே, ஸோ அதே ஐட்டம் தான், ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ட்ரேடிங்னாலே என்ன, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு சேல்ஸ் பண்ணால் தான் நம்மளுடைய ட்ரேடிங்கில் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட்ஜர்
மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும். ஐட்டம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணனால அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன லெட்ஜர் வேணும்? சேல்ஸ் லெட்ஜர், குமரன் அண்ட் கோ, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகே, இந்த இடத்துல க்ரியேட் போயிருங்க, லெட்ஜர் கொடுத்துருங்க. ஸோ சேல்ஸ் அட் 18%. ஓகே, அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த இடத்துல இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், இஸ் அப்ளிகபிள், சேல்ஸ் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எவ்வளோ டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18% இல்லைங்களா? ஸோ கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி at 9%. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட் SGST at 9%. Okay, so duties and taxes, GST, state tax, control A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம் குமரன் அண்ட் கோ, குமரன் அண்ட் கோ. ஸோ இவங்க நம்மளுடைய சப்ளையர், சாரி கஸ்டமர், சஞ்சி டெப்டார்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஐட்டம் ஆல்ரெடி நம்மளுக்கு பர்ச்சேஸ் க்ரியேட் பண்ணும்போதே பர்ச்சேஸ் வவுச்சர் போடுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த ஒன்ஸ் நம்ம ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வவுச்சர் போகிறேன், சேல்ஸ் வவுச்சர், பார்ட்டி நேம் யார்? குமரன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா again just a minute, சேல்ஸ் வவுச்சர், இந்த இடத்துல நம்ம பார்ட்டி நேம் குமரன் அண்ட் கோ, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேல்ஸ். ஓகே, என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா சோனி 29 கலர் டிவி இருக்குது பாருங்களேன், சோனி. அது வந்து பார்த்திங்கன்னா 9 hours இருக்கா? ஸோ 9 சேல்ஸ் பண்ணுறாங்க 35,000க்கு. ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபிலிப் 29, ஃபிலிப் 29 10 hours இருக்குது, அதை அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு 8 இப்போ சேல்ஸ் பண்ணிவிட்டு 2 வந்து another person கேட்டாங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொம்பவே சிம்பிள். இதில் நீங்கள் வந்து இப்போ 8 தான் இருக்குன்னா அகெயின் வந்து 2 ரிமைனிங் ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அந்த 2 வந்து இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,000. அடுத்து ஒனிடா 29, ஒனிடா 29 கலர் டிவி 20 hours இருக்குங்களா? இந்த 20 hoursல நான் எவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணுறேன்? 15 மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறேன். ஓகே, ரிமைனிங் நம்மளுக்கு 5 hours இருக்கும். அப்படியே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 36,000. அடுத்து சோனி 14 black and white. ஓகே, சோனி 14 black and white 10 hours 18,000. 15 இருந்தது, ஸோ 18 வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிலிப்ஸ் 14 8 hours இது பண்ணுறோம். ஓகே, ஃபிலிப் 14 black and white. இதில் எவ்வளோ ஸ்டாக் இருந்தது? 8 hours. ஸோ 8 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். எவ்வளோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணி 9,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒனிடா black and white, ஒனிடா black and white. இதில் பார்த்தீங்கன்னா 4 hours 35,000. ஸோ இருக்கிறது 4 hours தான், அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் 35,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். எகெயின் நம்ம அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் செக் பண்ணிங்கன்னா ஆல்ட் F1 சி 5940 காமிக்குது. ஓகே, காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டிலேருந்து இன்புட் சிஜிஎஸ்டியை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அது காமிக்குது. ஓகே, கிரெடிட் நோட், அதர்வைஸ் வி கால்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். கிரெடிட் நோட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டில் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை ரிட்டன் அனுப்புவாங்க இல்லையா, அதை தான் சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராடக்டை எந்த வவுச்சரில் என்ட்ரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வவுச்சரில் என்ட்ரி பண்ணணும். ஓகே, ஸோ குமரன் அண்ட் கோ ரிட்டன் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் டு ஆஸ் டியூ டு broken. ஸோ உடஞ்சிருக்க ஐட்டம்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஐட்டத்தை நம்மளுக்கு ரிட்டன் அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிலிப் 29ல் 1 hours, ஒனிடா black and whiteல 1 hours தான். இங்கே வந்து வவுச்சர்ஸ் போயிருங்க, அது வவுச்சரில் கிரெடிட் நோட் எடுத்துக்கோங்க, ஆல்ட் F6. ஓகே, பார்ட்டி நேம் யார்? குமரன் அண்ட் கோ, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ட் C கொடுத்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன்,
ஓகே. ஸோ இந்த இடத்துல அண்டர் சேல்ஸில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் 18% டைப் பண்ணி கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க? ஃபிலிப் 29 கலர் டிவி. ஓகே. ஸோ அதில் 1 NAS, தென் ஒனிடா 14 பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 1 NAS. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஐட்டமும் நம்மளுக்கு என்ன காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்காக காமிக்கும். ஏன்னா அந்த ஐட்டம் நம்மள்ட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுக்குரிய ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ண அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் போயிருங்க. ஆல் F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5400 நம்மளுக்கு கம்மியாக காமிக்குது. ஓகே. ஸோ ஏன்னா நம்ம அவுட்புட் சிஜிஎஸ்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இன்புட் சிஜிஎஸ்டி எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணலை, ரிமைனிங் ஸ்டாக்கை நம்ம சேல்ஸ் பண்ணலை இல்லையா? எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், வவுச்சர் போயிட்டு சேல்ஸ் பண்ண போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே பர்சன் தான், பட் நெக்ஸ்ட் மந்தில் வேண்டுறாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா குமரன் அண்ட் கோ. ரிமைனிங் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேல்ஸ் இல்லையா? ஓகே. ரிமைனிங் ஐட்டம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஒனிடா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் 1 அண்ட் ஒனிடா 29 கலர் டிவியில் 5 இருக்குது. அந்த 5ஐயும் நம்ம சேல் பண்ணுறோம். எகெயின் பார்த்திங்கன்னா ஃபிலிப் 29 கலர் டிவி இருக்குது பாருங்களேன். ஸோ இது டேமேஜான ஐட்டம். ஸோ இது தேவையில்லை. நம்ம இந்த ஒனிடாவையும் எடுத்து விட்டுறோம். ஓகே. இதுவும் டேமேஜான ஐட்டம் இல்லையா? யா, அதை நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இதை நான் இந்த இடத்துல எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒன்று மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குரிய அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, சாரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. யா, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போயிடலாம். பேலன்ஸ் ஷீட் ஆல் F1 கொடுத்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எவ்வளோ காமிக்குது? 27,000. ஸோ டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணணும்? நெட் சிஜிஎஸ்டி பேயபிளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டியிலேருந்து இன்புட் சிஜிஎஸ்டியை டிடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நெட் எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் கேல்குலேட் பண்ணணுன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டியிலேருந்து இன்புட் எஸ்ஜிஎஸ்டியை நீங்கள் டிடெக்ட் பண்ணும்போது டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் 27,000 இதை நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் அவுட்புட் சிஜிஎஸ்டி இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் சிஜிஎஸ்டி நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 2,95,920. இன்புட் சிஜிஎஸ்டியை நம்ம டிடெக்ட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,68,920. இதுலேருந்து இது டிடெக்ட் பண்ணும்போது எவ்வளோ காமிக்குது? 27,000. ஸோ அதுதான் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு காமிக்குது. ஓகே, இங்கே இருக்குங்களா? ஸோ 27,000. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு நம்ம சிஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டிலேருந்து இன்புட் சிஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? அவுட்புட் சிஜிஎஸ்டி எவ்வளவு? 1,47,960 மைனஸ் இன்புட் சிஜிஎஸ்டி 1,34,460. ஸோ 13,500. இதை டபுள் பண்ணுங்களேன், ஏன்னா ரெண்டுமே ஒரே தானே, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி. இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், என்னது இல்லை 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 27,000. அதே மாதிரி இன்ட்டு 2 போட்டாலும் உங்களுக்கு அதுதான் வரும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு எங்கே காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டில் காமிக்குது 27,000. நெக்ஸ்ட் செட்டில்டு செக் ஃபார் த பேலன்ஸ் அமௌண்ட் டு அல்ட்ராடெக். அதே மாதிரி ரிசீவ்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் குமரன் அண்ட் கோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ எஃப்ஐ கொடுத்துருங்க. அக்கௌண்ட்டில் நம்ம செக் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி அண்டர் பேங்க் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டைப் பண்ண காமிக்காது. ஸோ அதனால் நான் எஸ் கொடுத்துட்டு எகெயின் நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து ஆல்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வியூ ஆகும். ஓகே. யா,
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், அல்ட்ரா இல்லையா? ஸோ அல்ட்ரா டெக்குக்கு நான் பே பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்? 17,62,920. ஓகே, எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் அதை என்ன பண்ணிடுங்க, டேலி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டெக்குக்கு நம்மளுக்கு நில் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நில் பார்த்தீங்களா, ஜீரோ பேலன்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி F6 ரிசிப்ட் கொடுத்துக்குங்க. கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா குமரன் அண்ட் கோ. எவ்வளோ அமௌண்ட்? 19,39,920. ஓகே, ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக இதையும் நீங்கள் டேலி பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் பேலன்ஸ் வந்து நோ பேலன்ஸ், நில். ஓகே, இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஜி டெப்டார் கீழே அமௌண்ட் இருக்காது. அதே மாதிரி சன்ஜி டெப்டார்ஸ் ப்ளஸ் சன்ஜி கிரெடிட்டார் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம். டெப்டார்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 27,000 இருக்குது பாருங்களேன். இதை நம்ம டிஸ்பிளே ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் GSTR 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் வியூ இருக்குது பாருங்களேன், இந்த ஃபார்மேட்டில் காமிக்கும். அப்போ நீங்கள் Ctrl+H சேஞ்ச் வியூ கொடுத்து நேச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கே என்ன போட்டிருக்கு? லோக்கல் சேல்ஸ் டேக்ஸபிள். ஸோ சேல்ஸ் டேக்ஸபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2,63,000 அண்ட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 2,68,000 நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, Alt F2 கொடுத்துருங்க. 1,4லேருந்து 31,3 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். ஏன்னா நம்ம வந்து மேல ஒரு என்ட்ரி போட்டோம், ப்ரீவியஸ் வந்து ஏப்ரல் வரையும் தான் காமிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் போட்டிருக்கேன். இப்போ அவுட்புட் டேக்ஸ் 2,95,920, இன்புட் டேக்ஸ் 2,68,920. இப்போ Ctrl+N கொடுத்துட்டு நான் அதை அப்படியே டைப் பண்ணுறேன். அவுட்புட் டேக்ஸ் 2,95,920 மைனஸ் இன்புட் டேக்ஸ் வந்து 2,68,920 போட்டோம் அப்படின்னா 27,000 நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர் போட போகிறோம். ஸோ அவுட்புட் CGSTலேருந்து இன்புட் CGST, அதே மாதிரி அவுட்புட் SGSTலேருந்து இன்புட்ஸ் SGST. ஓகே, ஸோ இது எந்த வவுச்சரில் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர். ஸோ வவுச்சர்ஸ் போயிருங்க, F7 ஜேர்னல் எடுத்துக்கோங்க. இதில் பை அவுட்புட் CGST எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 147,960. எகெயின் அவுட்புட் SGST 1,747,960 to input CGST. ஸோ இன்புட் CGST Ctrl+N கொடுத்துட்டு கீழே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பேன் 1,47,000 சம்திங். ஓகே, ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம் 1,47,960. ஓகே, அதே மாதிரி எகெயின் இன்புட் SGST 1,96,000 சாரி இன்புட் CGST பார்த்தீங்க அப்படின்னா 1,34,460. சாரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்புட் SGST அதே தான் 1,34,460 to GST பேயபிள். ஸோ Alt C கொடுத்துட்டு GST பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 27,000 நம்மளுக்கு அதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள். Alt F1 கொடுக்குறேன். ஸோ இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் இருந்து GST பேயபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர் மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் போயிருங்க, F5 இந்த இடத்துல பேங்க் HDFC பேங்க். ஓகே, ஸோ பேமெண்ட் GST பேயபிள் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்? 27,000 அண்ட் சேவ் இட். ஓகே, செக் நம்பர் கொடுத்துக்கோங்க. யா, இப்போ நம்ம வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். பேலன்ஸ் ஷீட் போயிருங்க, Alt F1 கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா GST டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் GST பேயபிள் எந்த ஒரு பெண்டிங் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம கிளியர் பண்ணிட்டோம்.